நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை சொல்லி அழைத்தவன் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவை. ஆராதிக்க வந்தோ, ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிற சபை வளரும்,
சபையா சேர்ந்து துதிக்கும் போது சத்துரு நமக்கு விரோதமா எழுப்பி இருக்கிற சத்துருவின் கோட்டைகள், எரிகோ கோட்டைகள் தகர்ந்து தரைமட்டமாகும். ஆமென். இப்ப நீங்களும் நானும் துதிக்க ஆரம்பிச்சா எரிகோ கோட்டை ஒண்ணும் இல்லாம போயிடும் இந்த பகுதியில். அது பிசாசுக்கு தெரியும். அது நமக்கு தெரியுதோ இல்லையோ பிசாசுக்கு தெரியும். அதனால நம்மளை துதிக்க விடாம, ஆராதிக்க விடாம நம்மளை கட்டி போட்டிருக்கிறான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனம் எங்க நடந்துச்சு தெரியுமா? உண்மையா எங்க நடந்துச்சு? சிங்க குட்டிகள் சாப்பிடாம பட்னியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எங்க நடந்துச்சுன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யார் சொன்னது? தானியேலுடைய வாழ்க்கையில. தானியேல் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? தானியேல் 3 நேரம் ஜபிக்கிறாரு. ராஜாவுடைய கட்டளையை மீறி அந்தி சந்தி. நீங்க எல்லாரும் பேசணும். ஆமா, சபை உற்சாகமா இருக்கணும். ஹலோ, இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி விக்கிரக ஆராதனையில இருந்தீங்க? விக்கிரகத்தை ஆராதிச்சுட்டு இருந்தீங்க. அங்க எப்படி ஆராதிச்சோம்? உயிரில்லாத கல்லை, மண்ணை, மரத்தை எப்படி ஆராதிச்சோங்க? எவ்வளோ உற்சாகமாக ஆராதிச்சோம். கர்த்தர் கிருபையா நமக்கு இறங்கி உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். ஆமென். அப்போ அந்த கல்லையே அவ்வளவு சந்தோஷமா உற்சாகமா ஆராதிச்ச நம்ம உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எவ்வளவு உற்சாகமா இருக்கணும்? நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இப்போ நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்? ஹல்லேலூயா. இந்த சத்தம் குறையவே கூடாது. ஆமென். இந்த உற்சாகம் குறையவே கூடாது. எழுப்புதல்னா என்ன தெரியுங்களா? எழுப்புதல்னா என்ன தெரியுமா? நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் எழுப்புதல்னா அப்படியே என்ன அது இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்குள்ள வர்ற மாற்றம் தான் எழுப்புதல். இது வரைக்கும் நான் சத்தமாக பாடினதே இல்லை, ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எங்கூட பேசிட்டாரு, அதனால நான் இனிமேல் சத்தமாக தான் பாடுவேன்னு சொல்லி சத்தமாக பாடுறீங்களா? அதுதான் எழுப்புதல். இது வரைக்கும் நல்லா கையை தட்டவே மாட்டேன், ஆனால் ஆண்டவர் என் கூட பேசுறாரு, நான் ஆண்டவரை ஆராதிக்க தான் கையை தட்டுறேன்னு சொல்லி உற்சாகமாக கையை தட்டி அவர் ஆராதிக்கிறீங்களா? அதுதான் எழுப்புதல். இது வரைக்கும் நான் 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்றேன், ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, பேசிட்டாரு, இனிமே 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் ஜெபம் பண்றேன்னு 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஜெபம் பண்றீங்களே, அதுக்கு பேர் தான் எழுப்புதல். ஹல்லேலூயா. ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டாங்க. இது வரைக்கும் காலையில் எந்திரிச்சு 5 நிமிஷம் தான் பைபிள் படிப்பேன், ஒரு அதிகாரம் தான் பைபிள் படிப்பேன், இல்லை 5 வசனம் 10 வசனம் தான் படிப்பேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என் உள்ளத்தில் பேசுறாருன்னு உணர்வு 10 வசனம் இல்லை, இன்னைக்கு 11 வசனம் படிப்பேன்னு சொல்லி 11வது வசனத்தை படிக்கிறீங்களே, அதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. எழுப்புதல்லாம் வேற என்னமோ இல்லை, உணர்வடைதல், அதுதான் எழுப்புதல். ஆமென். ஐயோ, நான் ஆராதிக்காம இருக்கனே, நான் அவரை துதிக்காம இருக்கனே, ஜெபிக்காம இருக்கனே, ஊழியம் செய்யாம இருக்கனே அப்படின்னு எனக்குள்ள வருகிற உணர்வு, அந்த உணர்வுனால இது வரைக்கும் செய்யாது இருந்ததை நான் செய்யறேன் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் எழுப்புதல். இது வரைக்கும் நான் சத்தமா அல்லேலூயா சொன்னதே இல்லை, ஆனா இனிமே ஆண்டவரை ஆராதிச்சா துதிச்சா சத்தமா தான் ஆராதிப்பேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பாத்தீங்களா, அதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. எந்த சபை துதிக்குதோ அந்த சபை வளரும். ஆமென். துதிக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தானியேல 3 வேளை ஜெபம் பண்றாருன்னு சொல்லி எங்க தூக்கி போட்டாங்க. ஆனா ராஜாவுக்கு தெரியும் தானியேல் 3 வேளை ஜெபிக்கிற ஆள் கிடையாது. ராஜாவோட வார்த்தை என்ன? தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன்ல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அல்லேலூயா.
அந்த மந்திரிகள், அந்த பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து தானியேல் மேலே ராஜாட்ட குற்றம் சொல்கிறாங்க. ராஜா 3 வேளை ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் போது ராஜாவுக்கு தெரியும், தானியேல் 3 வேளை மட்டும் ஜெபிக்கிற ஆள் இல்லை, அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற மனிதன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் மட்டும் இல்லை, அரண்மனையில் வந்து உட்காந்து, ஆஃபீஸில் உட்காந்து ஃபைலில் கையெழுத்து போடும் போதும் கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயில் இருக்கும். ராஜாவுக்கு தெரியும், தானியேல் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற மனிதன், தானியேல் எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்கிற மனிதன். சிங்கக்கபில போட்டதுக்கு அப்புறம் ராஜா கேட்கிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தாரா? தானியேல் சொல்றார், ராஜா, எங்க தாத்தா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்ன பாட்டு தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படி நான் இடைவிடாமல் அவரை துதிச்சா, ஆராதிச்சா, என்னை சாப்பிட வர்ற சிங்கத்தையும் பட்டினி போட்டு கர்த்தர் சிங்கத்தின் வாய் நின்றும் என்னை காப்பார், எனக்கு ஒரு குறையும் வராதுன்னு எங்க தாத்தா பாடியிருக்கிறாரு. ஹல்லேலூயா! நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க வல்லவர். என்னை சாப்பிட வர்ற சிங்கம் சாப்பிடாம பட்டினியா இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சிங்கத்துக்காக ஜீவனை கொடுக்கல, எனக்காக ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா! ஆமா, சிங்கத்தை பத்தி கவலைப்படுறதை விட கர்த்தர் என்னை பத்தி அதிகமாக கவலைப்படுறாரு. சிங்கத்தோட பசி முக்கியம் இல்லை, எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் முக்கியம். ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா, ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு சின்ன கீறல் கூட என் மேல விழாது. எப்போனா நான் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கும் போது, எப்பவும் அவரை துதிக்கிற துதி என் வாயில இருக்கும்போது. ஆண்டவரை துதிக்க வெக்கப்படாதீங்க, ஆண்டவரை ஆராதிக்க வெக்கப்படாதீங்க. சர்ச்சிலையோ, ரோட்லையோ, வெளியவோ, பஸ்லையோ, கம்பெனிலையோ, எங்க இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதி உங்க வாயில இருக்கட்டுங்க. அதுதான் நம்ம உயர்த்தும், அதுதான் நம்மை ஆசீர்வதிக்கும், அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஆமென். நான் காலேஜ் செகண்ட் இயர்ல ஃபெயிலு. காலேஜ்லேருந்து என்னை துரத்தி விட்டுட்டாங்க. 17 பேப்பரில் ஃபெயில் ஆகிருந்தேன். எத்தனை பேப்பரில் படிக்கிற பிள்ளைங்களாம் சொல்லுங்கள். 17 அரியர் வச்சுருந்தேன் காலேஜில். யாராவது வச்சுருக்கீங்களா? ஆனால் கர்த்தர் என்னை தொட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். எனக்கு நிஜமாகவே படிப்பு வராது, நான் ஒரு மிகப்பெரிய முட்டாள், படிப்பே வராது, அவ்வளவு முட்டாள். ஆனால் ஒன்று செஞ்சேன், கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தேன். பைத்தியக்காரனை போல ஆராதிக்க ஆரம்பித்தேன். மொட்டை மாடலன்னு கத்தி ஆண்டவரை பாடி எல்லாம் பக்கத்தில். என்னடா எங்கள் அம்மாட்ட கேட்பாங்க, என்னம்மா உன் பையனுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த கத்திட்டு இருக்கிறான், ராத்திரி 11 மணிக்கு கீபோர்டு மொட்டை மாடலை கொண்டு உட்கார வச்சுட்டு பாடிட்டு இருக்கிறானே, கிறுக்கு பிடிச்சிருச்சா? என்ன வேணா நினச்சிக்கோ, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். என்னைக்கு கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயில உண்டாச்சோ, அன்னையிலேருந்து என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. கர்த்தர் எனக்கு ஞானத்தை தந்தார். ஏன்னா ஞானத்தை தர்றது ஆண்டவர் தான். படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்களா? கர்த்தரை துதிச்சா நீ நல்லா படிப்ப. ஆமென். ஞானம் இல்லாதவங்களுக்கு ஞானத்தை தர்றது ஆண்டவர் தான். அவர் துதி உன் வாயில இருந்தால் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன். ஆமென். யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் யாவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தர வல்லவர். நல்லா படிக்கணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும், ஆனால் கர்த்தரை துதிக்கணும். ஆமென். படிக்கும்போது ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் என்னைக்கு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேனோ, என் வாழ்க்கை அப்படியே கீழே பாதாளத்தில் போயிட்டு இருந்த வாழ்க்கை ஆண்டவர் தலைகீழாக மாற்றினார். ஆமென். என்னோட படிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 17 பேப்பர்லையும் பாஸ் பண்ண உதவி செஞ்சார். பிஎஸ்சி முடிக்க உதவி செஞ்சார். எம்எஸ்சி படிக்க உதவி செஞ்சார். நல்ல வேலையை தந்தார். வேலையில் கடினமான சூழ்நிலை வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, கர்த்தரை துதிக்கிற எனக்கோ ஒரு நாளும் குறைவு ஒன்றுமே குறையாது, நான் இந்த வேலையை நல்லா செஞ்சு முடிப்பேன்னு சொல்லி நம்பிக்கையோட விசுவாசத்தோட துதிச்சுட்டே அந்த வேலையை செய்வேன். வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் என்கிட்ட எங்கள் மேனேஜர்ஸ் எல்லாம் என்ன கேட்பாங்க, எப்படிடா உன்னால் இவ்வளோ இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுது? உனக்கு முதல்ல தெரியுமா? பயங்கர இன்டெலிஜென்ட்ரா நீ? இல்லை, நான் இன்டெலிஜென்ட் இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரை துதிங்க, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். யாரும் சொல்கிறதுனால அல்ல, நானாகவே நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். ஏன்னா எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக பீக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் நான் அவரை ஆராதிப்பேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜி மைனர் கொடுங்க. ஒரு புது பாட்டு உங்களுக்கு சொல்லி தர போறேன். அடுத்த வாரம் தான் இந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. அதனால உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். ஆமேன், ஆமேன் சொல்றீங்களா? சர்வ வல்லவர் தானா? நீங்க ஆமேன் சொன்னா ஆமா அவர் சர்வ வல்லவர். அமைதியா இருந்தீங்கன்னா அப்படியா அவர் சர்வ வல்லவரா எனக்கு தெரியாதே. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவருடைய நாமம் எல் ஷடாய். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாதது ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வாழ்க்கை எல்லாம் மாறும். எப்பேற்பட்ட குழியில இருந்தாலும் என்னை உயர்த்த தூக்க அவர் சர்வ வல்ல தேவன். அல்லேலூயா. நான் செத்தே போனாலும் என்னை உயிரடைய செய்ய அவரால் முடியும். அவர் நாமம் எல் ஷடாய். சொல்லுங்க, எல் ஷடாய் சொல்லுங்க. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். அந்த நாமத்தை சொல்லும் போது வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு பைபிள் சொல்லுது. அவர் நாமத்தை வாயை திறந்து சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், ஆமென், விடுதலை உண்டாகும். ஏனால் அவர் நாமத்தில் வல்லமை உண்டு, அவர் நாமத்தில் விடுதலை உண்டு, அவர் நாமத்தில் அற்புதங்கள் உண்டு. அவர் நாமம் சர்வ வல்லவர். அந்த நாமத்தை வாயை திறந்து சொல்லுங்க. உங்களை உற்சாகப்படுத்துறேன். அமைதியா இருக்காதீங்க. நீங்க அமைதியா இருந்தா அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாம் பிசாசு உங்களை துதிக்க கூடாதபடிக்கு உங்களை பூட்டி வச்சிருக்கிறான். ஏன்னா துதிச்சா உங்க வாழ்க்கையில விடுதலை, நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. துதிச்சா உங்க வாழ்க்கை மாறிடும். துதிச்சா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. அது பிசாசுக்கு பிடிக்காது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது. ஆனா அவன் எதுக்கு வந்தான் தெரியுமா? அவங்கள சபிக்கிறதுக்கு. அப்ப பிசாசோட வேலை என்ன? நாம நல்லாவே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணுதான், இவனை துதிக்க விடாம பண்ணிடணும். கவலையை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, கண்ணீரை கொடுத்து, அதை கொடுத்து, பிஸி ஆக்கி, வேலையை கொடுத்து இவனை என்ன பண்ணிடணும்? துதிக்க விடாம பண்ணிடணும். அப்ப துதிக்கலன்னா என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் கிடைக்காது. அவன் வேலையை அவன் கரெக்டா பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம தான் இது தெரியாம ஆண்டவரே அது என்ன பண்றது, இது என்ன பண்றது, இப்படி என்ன பண்றதுன்னு உட்காந்து துதிக்காம. துதிச்சா இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். துதிக்கிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்லுங்க, எல் ஷடாய், 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 எல் ஷடாய். சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ வல்லவரே சொல்லுங்க, சர்வ வல்லவர், சாவாமை உள்ளவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே. எல் ஷடாய், 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 எல் ஷடாய். நம்முடைய துதியின் சத்தம், ஆமென், நாம துதிக்கிற துதியின் சத்தம் எழும்பும் போது தேவா ஆலயம் புகையின்
புகையினால நிரம்புறது மாத்திரமல்ல, ஆமென், நம்முடைய அஸ்திபாரம் அசைறது மாத்திரமல்ல, ஆமென், சத்ருவின் அஸ்திபாரங்கள், சத்ரு எழுப்பி வைத்திருக்கிற கோட்டைகள், ஆமென், சிறைச்சாலை கதவுகள், ஆமென், சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் எல்லாம் இந்த பகுதியில் தகர்ந்து தரைமட்டமாகும். நீங்க துதிக்கிற துதியில, நீங்க துதிக்கும் போது விடுதலை உண்டாகும். சேர்ந்து அந்த நாமத்தை உயர்த்த போகிறோம். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவர். எல் ஷடாய், 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 எல் ஷடாய். திரும்ப சொல்லுங்க, எல் ஷடாய், 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 எல் ஷடாய். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே. எல் ஷடாய், 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 எல் ஷடாய். இதுவரையில் என்னை நடத்தினீரே, இனிமேலும் நீரே நடத்திடுவீர். என் பாதம் கல்லில் இடறிடாமல் தூதர்த்தம் கரங்களில் ஏந்த செய்வீர். இதுவரையில் என்னை நடத்தினீரே, இனிமேலும் நீரே நடத்திடுவீர். என் பாதம் கல்லில் இடறிடாமல் தூதர்த்தம் கரங்களில் ஏந்த பாடலாமா? இதுவரையில் என்னை நடத்தி, இனிமேலும் நீரே நடத்திடுவீர். என் பாதம் கல்லில் இடறிடாமல் தூதர்த்தம் கரங்களில் ஏந்த செய்வீர். எல் ஷடாய், 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 எல் ஷடாய். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலம் படைத்தவரே, சகலம் படைத்தவரே, எஸ் 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 எஸ், சர்வலோகத்தின் ஆண்டவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், அவர் நாமம் சொல்லும் போதே விடுதலை உண்டாகும். அவர் நாமத்தை அறிக்கை செய்யும் போது உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். ஐயா, அம்மா, அவர் நாமத்தில் வல்லமை உண்டு. எல் ஷடாய், 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 எல் ஷடாய். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய பண்ணுகிற நாமம் இயேசுவின் நாமம். அவன் வறண்டு போன உங்களுடைய வாழ்க்கையை வளமாய் மாற்றுகிற நாமம் இயேசுவின் நாமம். மரித்து போன சூழ்நிலைகளை உயிரடைய செய்கிற வல்லமையுள்ள நாமம் எல் ஷடாய், எல் ஷடாய். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
Shaddai, El Shaddai, El Shaddai. எழும்ப முடியாத பள்ளத்தாக்குல இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என் எலும்பெல்லாம் காஞ்சு போச்சு, உலர்ந்த எலும்பா என் வாழ்க்கை மாறிடுச்சு, நான் எப்படி உயிரடைய முடியும்? என் வாழ்க்கையில என்ன திரும்ப கட்டப்பட முடியுமா? எழும்ப முடியுமா? இல்ல, அவர் சர்வ வல்லவர். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய பண்ண அவராலே கூடும். ஏன்னா அவர் எல் ஷடாய், அவர் எல் ஷடாய். அதுக்காகத்தானே அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் என்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் என்னுடைய ஆண்டவர். அவர் நாமத்தை சொல்லுங்க, விடுதலை உண்டாகும். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படியே ஒண்ணுமில்லாம இருக்கு, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா? இல்லை இப்படியே வாழ்க்கை போயிடுமா? இல்ல, அவரை துதிக்கிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துகிற ஆண்டவர். எல் ஷடாய் என்ற நாமத்து நிமித்தம் என்ன குறைவில்லாம நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். El Shaddai, 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 El Shaddai. El Shaddai,